ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பண்டான் புல்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 2 கப்பு புல்லட் எடுத்து 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு நம்ம வந்து பண்டான் இலை போட்டுட்டு, ஸோ உப்பு எதுவுமே போடுறதில்ல, தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பண்டான் இலை நான் போட்டுக்கிட்டு ஸ்டீமரில் வச்சிட்றேன். ஸ்டீமரில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் புல்லட் வந்து நல்லா வெந்துடும். வெந்த பிறகு திருப்பி எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கு அங்கிட்டு புல்லட் எடுத்து உரமா வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு 7-8 பண்டான் லீஃப் எடுத்துங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி திக்காக எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் வந்து 2 கப்பு அந்த பண்டான் வாட்டரை ஊற்றிக்கிங்க. அப்படி உங்களுக்கு வந்து பண்டான் கலர் வந்து லைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் க்ரீன் கலர் சேர்த்துங்க. ஏன்னா நீங்கள் லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம ரெண்டாவது வந்து கோகனட் மில்க் ஊற்றுறப்போ வந்து கலர் வந்து ரொம்ப லைட்டாக ஆயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 கப் சுகர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கொதி லைட்டாக வந்த பிறகு நம்ம வேக வச்ச புல்லட் வந்து அதில் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு 1 கப்பு வந்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஸோ சேர்த்துக்குங்க. அது வந்து கோத்தால கூட கோகனட் மில்க்குன்னு சொல்லிட்டு 200 ml இருக்கும். அது வந்து கரெக்டாக 1 கப்பு வரும். அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து மீடியம் அனல் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்ட வந்து அந்த புல்லட் வந்து நல்லா திரண்டு சுருண்டு வரும் அந்த புல்லட்டு. அப்போ வந்து நம்மளோட கரண்டியில் வந்து ஒட்டாமல் அழகாக கொட்டும் பாருங்கள். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். ஸோ அந்த டைம் வந்து எடுத்து இறக்கி வச்சுருங்க. இறக்கிட்டு நீங்கள் எந்த பிளேட்டில் போட போகிறீங்களோ அது வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் வந்து புல்லட் இந்த மாதிரி கேண்டி அந்த மாதிரிலாம் கிண்டுறப்போ வந்து உங்களோட வந்து கிண்டுற அந்த பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கணும். ஸோ கீழே நல்லா மொத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சட்டுன்னு வந்து அடி பிடிக்காது. அப்போ நீங்கள் அடி பிடிக்காமல் அழகாக கிண்டிட்டு வரலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பண்டானோட கருப்பு சீனியோடையும் இருக்கும். வஜெட் சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் புல்லரும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சுமி கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.